guys, welcome and welcome back to Kratos Not 7 channel. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா GTA San Andreasோட ஃபைனல் மிஷனோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறீங்க. பார்ட் 1 வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது போய் மறக்காமல் செக் பண்ணுங்கள். நான் லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். அதை மறக்காமல் செக் பண்ணுங்கள் கைஸ். சரி வாங்க கைஸ், ஸ்மோக்கை கொண்ட அப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட் கைஸ். Tenpenny, you motherfucking piece of shit! I ain't letting you get away with all you've done. Sweet, no! ஸோ கைஸ், நம்ம மேன்ஷன்லேருந்து தப்பிச்சு வெளில வந்து உடனே டெம்பனி வந்து என்ன பண்ணிட்டான்னா, அந்த போலீஸ் ஆஃபீஸரு ஃபயர் ட்ரக் எடுத்துன்னு தப்பிக்க ஆரம்பிச்சிட்டான், ஃபயர் இன்ஜின் எடுத்துன்னு. நம்ம ஸ்வீட் என்ன பண்ணிட்டாருன்னா, டக்குன்னு பின்னாடி இருக்க அந்த ஏணியில் எகிரி பிடிச்சின்னு தொங்கினே போகிறான். இப்போ அவனை காப்பாற்றுறதுக்கு நம்ம வண்டி எடுத்துன்னு போனோம். அவனை காப்பாற்றிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அவனை பிடிப்போமா இல்லையான்னு தெரில. சரி பார்ப்போம் வாங்க, தொத்தி பிடிக்கணும் வாங்க பார்ப்போம். இப்போ அவ்வளோ பெரிய வண்டி வச்சுன்னு அவன் எப்படி தான் அப்படி ஓட்டுறான்னு தெரில. அப்பா ஐயோ பிடிக்கவே முடியல. இவனுங்க வேறு சைடில் ஃபயர்லாம் விட்றானுங்க. என்னடா இது, எப்பா பப்ஜியில் வருமே அதுவும், அது பேர் என்னது சரியா ஞாபகம் இல்லை. யாராவது தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். என்ன அவன் எப்பா சந்தைங்கெல்லாம் பூந்து போகிறான். டேய் யோ பக்கா ஹெவி டிரைவராக இருப்பான் போல கைஸ், பிடிக்கவே முடியாது போலையே. என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். அவன் வேறு ஆடினே போகிறான். சிரிப்பாக தான் இருக்குது. சரி வாங்க போவோம். படா கைஸ், உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை முடிக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இதில் எத்தனை வாட்டி திரும்ப அவனை சேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. கடைசி வரைக்கும் ரொம்ப ஒரு 1.5 மணி நேரம் 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மிஷின். இல்லை 1.5 மணி நேரம், ஆமாம் கண்டிப்பாக 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் இப்போ இந்த மிஷினை முடித்து எடுத்து போட்டுக்கிறேன். 1.5 மணி நேரம்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்மோக்கை போடுறப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இந்த டெம்பனி இவனை பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிடிக்கிறது கூட இல்லை, என்ன நான் நடக்கும் நீங்களே பாருங்களேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்தாச்சா, இப்போ இந்த இடத்துல தான் மெயின். அந்த இடத்துல வந்து இப்போ ஸ்வீட்டோட தொங்கினே வரான்ல, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து தள்ளி விடுவான் பாருங்கள். அவன் வந்து கீழே விழுவான். அங்கே மேலே ஸ்வீட்ஸ் க்ரிப்புன்னு வருது பார்த்தீங்களா, அவன் க்ரிப்பு லூஸ் ஆகிறதுக்குள்ளே போய் நம்ம பிடிக்கணும். இப்போ கரெக்டாக பிடிச்சாச்சா, இதுக்கப்புறமா தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், GTA ஸ்டார்டிங்னா சாரி இந்த சான் அண்ட்ரியாஸ் ஃபஸ்ட் வருஷன் ஆகுனா இவங்க 4 பேர் ஸ்மோக்கு, ரைடர், அப்புறம் இன்னொருத்தர் இருப்பானே ஸ்வீட்டு, இவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு மிஷினில் இருப்பாங்க. அப்போ வந்து எல்லா போலீஸும் துரத்தி பிடிக்க வருவாங்க. தப்பிச்சு ஓடணும். அப்போ இந்த மாதிரி தான் வேறு ஒருத்தன் வண்டி ஓட்டுவான், நம்ம சுடணும் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் அப்போது அந்த மிஷினை முடிக்கவே முடியல. அதே மாதிரி இந்த மிஷினும் இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் வருவானுங்க பின்னாடி துரத்தினே. நானும் சுட்டு எத்தனை வாட்டி திரும்ப அந்த மிஷின் இந்த இடத்துல தான் நான் மாட்டிக்கினேன். வந்து காரை எரிச்சிட்டு போயினான்ட்டானுங்க. கடைசியில் எப்படியோ கஷ்டப்பட்டு அடிச்சிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த என்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே சுட்டால் கரெக்டாக சீக்கிரமாக எரிஞ்சிது கார்லாம். ஆனால் இது மினிசி, இந்த ஃப்ரீ ஃபயரில் சொல்லுவானுங்க மினிசின்னு, அந்த கன்று மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வச்சு அடிக்கிறதுனால ரேஞ்சில் அவ்வளோ அடிக்க மாட்டேங்குது. ஷார்ட்லேயும் அடிச்சு பார்த்தேன், அப்போ கூட முடியல. சரி இந்த காரு கூட பரவாயில்ல கைஸ், இவனுங்களை கூட அடிச்சிடலாம் சீக்கிரமாக. 2 பேர் வருவானுங்க பாருங்கள் பைக்கில், அதான் அடிக்கவே முடியாது. வந்து அவனை தான் காரை பயங்கரமாக கொளுத்தி விட்ருவானுங்க. அவனுங்களால தான் ஒரு 4-5 அட்டம்ப்ட்டு இந்த இதுலேயே. அது ரொம்ப கடைசியாக பிடிப்போம் பாருங்கள். அவனை என்ன நடக்கும்னு பாருங்கள் நீங்களே. கைஸ் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இப்போ நான் அது எத்தனை பேர் இனிமேல் தான் வருவானுங்க பாருங்கள் அந்த பைக்காரனுங்க. வந்து தொத்துவானுங்க பாருங்கள். துரத்தது நம்மனா அடிக்கவே முடியாது அவனுங்களை. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கஷ்டமாக இருக்கும். கார்னால் பெருசாக சீக்கிரமாக எடுத்து விட்டுடலாம். அந்த பைக்கில் வரவங்களை மட்டும் நம்ம வந்து அவன் அந்த ஓட்டுறவனை தான் அடிக்கணும். ஓட்டுறவன் இல்லை சாரி, ஓட்டுறவனை அடிச்சா கூட இல்லை, பின்னாடி உக்காண்டிருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஆளை தான் அடிக்கணும். வண்டி அடித்தா வேலைக்கே ஆகாது. இனிமேல் தான் வருவானுங்க பாருங்கள். இப்போ எவ்வளோ பறக்க வர்றானுங்க பாருங்கள். இதில் என்னன்னா இந்த அதான் சொன்னல, இந்த வெடி போடுறானுங்க பாருங்கள். இது வந்து அந்த பாட்டில் ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம காரில் போட்டால் டேமேஜ் விழலை, அது வரைக்கும் ஒரு பாசிட்டிவ். இதோ வந்துட்டானுங்க பாருங்கள் இவனு தான். இவனுங்களை அடிக்கிறதுக்கு தான் இதோ இப்போ தான் கரெக்டாக அவனை அஷ்டம் மண்டையில் வச்சு எப்படியோ. இந்த ஓட்டின்னு வரவன் பிரச்சனையே கிடையாது. அந்த பின்னாடி உட்காந்து ஒருத்தன் வரான் பாருங்கள், அவன் தான் எரிப்பான் காரை போட்டு. இவனுக்கு 2 பேர், இன்னொருத்தன் வருவான் பாருங்கள், இது வருமா இன்னும் 2 பேர். அவனுக்கு 2 பேர் வந்து காரை பயங்கரமாக கொளுத்தி விட்டு போயிடுவானு. முக்கால்வாசி வச்சுருந்தேன், அது எவ்வளோ குறைச்சி விட்டான் பாருங்க. அவன் வந்து இப்போ கால்வாசி தான் இருக்குது வண்டியில் லைஃபு. இப்போ தான் வருவானுங்க இன்னும் 2 பேர். அவனுக்கு எப்படியா ஃபஸ்ட்டு இந்த மிஷினை இப்போ கம்ப்ளீட் ஆகும் பாருங்கள். அதுதான் கைஸ் அந்த பாட்டில் இருக்கும் பார்த்தீங்களா வெடி, அது போட்டு காரை பயங்கரமாக கொளுத்தி விட்டுருவான். பட்டுந்தான் பயங்கரமாக இதுவாகிட்டு நல்ல வேலை அது அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. இப்போது அந்த நம்ம காரில் பட்டால் நமக்கு டேமேஜ் இல்லாமல் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். ஆனால் அந்த வண்டிலாம் ஓட்டின்னு வரான்னு பாருங்கள், காப்ஸு அப்புறம் பைக்கில் வரான், அவனுங்களுக்குலாம் வந்து டேமேஜ் போகுது.
அதனால் நமக்கு ஒரு இதுன்னே சொல்லலாம். அதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக இந்த மிஷினை முடிச்சிட முடியாது. ஏன்னா நிறைய தடவை அந்த வெடியில் நான் இது வாங்கிட்டேன். இவனு வேறு டயர் பஞ்சர் ஆன மாதிரி இதெல்லாம் தேஞ்சுனே போகுது, என்னன்னு தெரில. இதை பாருங்க, இப்போ கூட பார்க்க விட்றானுங்க நெருப்பை. ஷோ, அவ்வளோதான் அந்த பைக்காரனுங்க இல்லையா, இதுக்கு மேலே நம்ம தான். கைஸ், நடுவில் ஒரு 5 செகண்ட் கிளிப் மட்டும் கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நடுவில் திடீர்னு லேக் ஆகிடுச்சு ரொம்ப. என்னன்னு பார்த்தா கால் வந்தது. சரி, அதனால தான். சரி பாருங்கள், இப்போ ஆள் தான் முடிஞ்சிச்சு. இவன் கார் வச்சோன்னே இப்போ பிரிட்ஜு வரும், அங்கே தான் ஓடியும்னு நினைக்கிறேன் மிஷினு. போ. இவங்க அந்த பைக்கு மட்டும் கிடையாது கைஸ். நான் அந்த பைக்லாம் முடிச்சுட்டு இங்கே வரைக்கும் கூட வந்துட்டேன். இந்த முன்னாடி இப்போ 2 கார் போச்சு பார்த்தீங்களா, அவனுக்கு தான் மெயின். ஆமாம், அவனுக்கு 2 பேர் தான். கடைசி வரைக்கும் நான் வரும்போது என்னை மிஷின் இங்கே தான் முடியும் கரெக்டாக. இதுக்கு முன்னாடி தான் கரெக்டாக அந்த 2 காரை வந்து நெரிச்சு விட்டு போயிடுவானுங்க. அந்த பைக்கு ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவானுங்க எனக்கு, பைக்காரனுங்க. அதுமா அவ்வளோ பயங்கரமாக ஓட்டினு இந்த பிரிட்ஜில் வந்து தலையை விட்றான் பார்த்தீங்களா, யாருன்னா அவன். ஐயோ, அதெல்லாம் கவுந்துச்சு. ஸ்வீட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையாங்க. ஆமாம்ல, அப்பயே இறங்கிட்டான், மறந்தே போயிட்டேன். என்ன ஆச்சு? அவள் தான் கவுந்துச்சு, காலின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வரான் பாருங்க, வெளியே வரான். கம்மான சொல்லிச்சு, யாரான் அவன்? ஏங்க, இந்த ஜிடிஎஸ் ஆனால் பயங்கரமான வார்த்தைங்கள்லாம் பயங்கரமாக பேசுகிறானுங்க. ஐயோ, இதெல்லாம் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் அவ்வளோதாங்க. அதில் கதறான், கூப்பிட்றான், யாராவது வாங்கடா உதவி செய்யுங்க அப்படின்றான். முன்ன எதுவும் பண்ண முடியாது, அவள் தான் மாட்டினான். மட்டன் நினைக்கிறேன். அவள் தான் பாருங்கள், எவ்வளோ பண்ணான் பையன், மாட்டிக்கிறான் கட்சியில். கடைசியில் சாகும் போது கூட வாயில் இந்த வார்த்தை வருது பாருங்க அவனுக்கு. ஓகே. அழுகுறான், பயங்கரமாக அழுகுறான் போலியே. சவுண்டு இல்லை, லைட்டாக கம்மி பண்ண. சரி, நான் நடந்து பார்ப்போறேங்க. அவள் தான் வந்தாங்க நம்ம கேங்கு. இவனுக்கு எங்கேருந்து வந்தானுங்கன்னு தெரில. சரி, பரவாயில்ல விடுங்க. சைடில் நிற்க நம்ம தங்கச்சி, தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் வேறு யார்? தங்கச்சிக்கு பக்கத்தில் நிற்கிறது தான் அவனோட ஆள். அது ரொம்ப நம்ம அண்ணன். அவன் வந்து ஒரு ஃப்ரெண்டு. அவன் ஒரு பக்காவான ஒரு ஆள். பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் ஆனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. தலைவனுக்கு தெரியாததுன்னே இல்லை, ஒரு மாதிரி ஒரு தரமான ஆள்னே சொல்லலாம். அவ்வளோதான், எப்படியோ கடைசியாக காலி ஆகிட்டான்னு நினைக்கிறேன். எதுக்கோ துப்பாக்கி எடுத்து ஒரு சுட்டுருங்க. திருப்பி ஏந்து வந்து எதாவது பண்ண போகிறான். சுடுறா சிஜே, எடுத்து சுடுறான் அவனை. அவள்தான் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன நடக்குது பார்ப்போம். முடிஞ்சிச்சு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது பார்ப்பாருங்க. சம்திங் டு இட். அவள் தான் வாடா கிளம்பலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். சாப்பிட போகலாம் வாங்க, ஒரு டின்னர் சாப்பிட்டு முடிப்போன்ட்டு. அவள் தான் முடிஞ்சிச்சு போலியே. தலைவன் தட்டி பார்க்குறான் பாருங்க, உயிரோடு இருக்கானா இல்லையா. துப்பாக்கி ஒரு மண்டையில் ஒரு பொட்டு வச்சுட்டு போடாரி. என்னடா பண்ணுற? காண்டில் ஏதோ பண்ணுறான், விடுங்க. அவள் தான் காலி போல். வாய் பிறந்துன்னு பத்துனுக்கிறான் பாருங்க, போண்டாவன். அவள்தான். ஓகே, இப்போ என்ன எல்லாம் டின்னர் முடிச்சுட்டு எங்கே உட்காந்துக்கிறாங்க? வீட்லேயே உட்காந்துருக்காங்க. யார் அது? இவரா கைஸ்? இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்டில் கருப்பு சட்டை போட்டுக்கிறான் பார்த்தீங்களா, அவன் வந்து GTA வைசிட்டிலே வருவான்ட்டு சொல்கிறாங்க. நான் தெரில, நான் அந்த கேம் ஃபுல்லாக விளாட்ல, கொஞ்ச நாள் தான் விளாட்னா டெலீட் பண்ணிட்டேன். ஆனால் போய் ஏற்றி கம்ப்ளீட் பண்ணி பார்க்கணும். இவன் வந்து நம்ம மேட் டாகு. இவன் வந்து ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணான், அதுக்கு ஒரு மிஷின், அது ஒரு பயங்கரமான இதுவாக போச்சு. ஒருத்தனை துரத்தி நம்மக்கிட்டேருந்து பாட்டு எடுத்து அவன் வந்து ஹிட் ஆகிட்டு இருந்தான். சரி, அவனை போய் துரத்தி அவன் கலேருந்து அவனை மிரட்டி பிடிக்கின்னு வந்தான். பார்த்தா வந்து கோல்டு ஏதோ ஜெயிச்சிச்சு போல், ஏதோ அவார்டு வாங்கியிருக்கான். சரி, அதுதான் முடிஞ்சிச்சு. சிஜே எங்கே போகிறான்னு கேட்குறாங்க. ஸோ ஓகே, நான் வெளில போயிட்டு பார்க்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு பையன் கிளம்புறான். ராக் ஸ்டார் அந்த அப்பாடி கைஸ், ஃபைனலாக கம்ப்ளீட்டடு. அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை கடைசியில் போஸ்ட் கிரெடிட்ஸ் இந்த மாதிரி எதாவது போடுவானுங்களோ, பார்ப்போமா? சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி கைஸ்,
ஆனால் இந்த கேமில் இருக்கிறதுலே கஷ்டமான மிஷின்ஸ்லாம் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட் மேப் போகிறோம். அங்கே தான் சத்தியமாக ரொம்ப டஃப்பாக இருக்கும். இந்த ஹெலிகாப்டர் மிஷின் அதாவது ஃப்ளையிங் மிஷின்ஸ் தான் அதிகமாக அதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அங்கே தான். ஸோ ஓகே, நம்ம கடைசியாக வெயிட் பண்ணி போஸ்ட் சீன் ஏதாவது பார்ப்போம். காய்ஸ் நம்மளை நல்லா ஏமாற்றிட்டானுங்க. கடைசியில் ஒன்றுமே போஸ்ட் கிரெடிட் எதுவுமே இல்லை. ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஓட விட்டானுங்க. நான் போயிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு போய் சாப்பிட்டே வந்துட்டேன். கடைசியில் பார்த்தா ஒன்றுமே நடக்கலை. கடைசியில் ஏமாந்து தான் போனேன். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.